யூடியூபர்ஸ்க்கு ஒரு வரமுறை வேணும். காட்டுறது காட்டுறது இதெல்லாம் பார்த்தா இன்றைக்கி சின்ன பசங்க கெட்டு போகிறாங்க. இன்றைக்கி கஞ்சா அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, இளம் பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. 80 வயசு பாதியை குடிச்சிட்டு போதில் பிடிச்சி கட்டி பிடிக்கிறான், தூக்கிட்டு போகிறத வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. நான் யாரை மனசில் வச்சுக்கிட்டு பேசணும்னோ அவர்கள் காவல்துறையால் ப்ராஸ்டியூட் வழக்கில் விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்போ அவர்களோடு போய் மாணவிகளையும் அவருடைய பெற்றோரையும் ஒப்பிட்டு தங்களை நம்பி வந்தவர்களை அசிங்கப்படுத்தி அவர்களை ஒரு அவமானப்படுத்துகிற செயலில் நான் ஈடுபடலை. விஜய் ரசிகர்கள் தான் ஈடுபடுறாங்க. நான் சொன்னது அந்த ஒரு துளி ஒரு வித்தின் செகண்ட்ஸ், அது ஒரு ஒப்பீட்டுக்காக சொன்னேன். இப்படி நீங்கள் ஆடையை அவுத்து போட்டுட்டு அது நேரடி காட்சியில் சமூக வலைத்தளத்தில் காட்டி பணம் சம்பாதிக்கணுமா? இந்த பணம் சம்பாதிப்பதை விட நீங்கள் அதுக்கு நேரடியாக இப்போ மும்பைலாம் அனுமதிக்கப்பட்ட முறைமைகள் இருக்குது, அதுமாரி இடங்களில் போய் நீங்கள் அப்படி சம்பாரிச்சுட்டு போகலாமா அப்படின்ட்டு ஒரு கோபத்தின் வெளிப்பாடு, இந்த சமூகத்தின் மீது இருக்கிற அக்கறையின்பால் கோபத்தின் வெளிப்பாடு, ஒரு மிகப்பெரிய ஒரு கொதி நிலையில் நான் சொன்ன அந்த வார்த்தை நீங்கள் அதை பிடிச்சி வச்சுட்டுறீங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற சீரியல்கள் இன்றைக்கி கலாச்சார சீரியல் தரலையா? இன்றைக்கி யூடியூபர்ஸு நான் சொல்கிற மாதிரி மோசமான காட்சி அமைப்புகளோட நடிக்கலையா? அப்படி நடிக்காமல் இன்றைக்கி இந்த ஆதாரங்களை உள்ளாக்கி காவல்துறை கைது செய்து சிறையில் அடைக்கிறது விபச்சார வழக்கில். ஆக இது போன்ற ஒரு சமூக சீரழிவை நோக்கி தமிழ் சமூகம் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகுது. இங்கே ஒரு கலப்பின மாநிலமாக இது உருவாகிட்டு இருக்கு. இன்றைக்கி டெல்லி, மும்பை, கல்கட்டா, பெங்களூர்லேருந்து இங்கே வர்ற பல மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் மாநிலத்தினுடைய கலாச்சார உடைகளோடு தான் இங்கே சென்னை வீதிகளில், பாண்டிச்சேரி வீதிகளில் திரிகிறாங்க. போய் பாருங்கள், இன்றைக்கி பாண்டிச்சேரி முழுக்கும் 2 பீஸோட தான், இன்றைக்கி சென்னை ஈசிஆர் முழுக்கும் 2 பீஸோட தான். இதான் தமிழுடைய கலாச்சாரம், இதான் தமிழுடைய பண்பாடு. ஆக இந்த வேதனைகளால் இங்கே தண்ணி அடிச்சுட்டு அங்கங்கே கட்டி பிடிச்சி கிடக்கிறது, உருண்டு கிடக்கிறது, ஆடை இல்லாமல் கிடக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய சமூக விரோதம். இப்போ என்கிட்ட இருக்க சில காட்சிகள்லாம், ஒரு கொரோனாவுக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் போய் ஒரு வீட்டில் டெஸ்ட்டுக்கு உங்களை சோதிக்க வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு வீட்டில் போய் கதவு தட்டி கூப்பிட்றாங்க. அந்த மருத்துவ அலுவலர்களை, செவிலியர்களை, அந்த டாக்டர்ஸை என்ன பேச்சு இழிவான வார்த்தைகளால் பேசி காது கொடுத்து கேட்க முடியாது. இப்போ பத்திரிக்கை உங்ககிட்ட நான் போட்டு காட்டுறேன், நீங்கள் வேணுமா அதை காது கொடுத்து கேட்டுருங்க. அப்போ இது இந்த வக்கரமான வார்த்தைகள்லாம் எங்கேருந்து வருது? அப்போ வருது இல்லையா? அது வருது அப்படின்னு சொல்லி காட்டணுமா இல்லையா? இப்போ இதனால் இந்த சீரழிவு ஏற்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணுமா இல்லையா? அதை ஒரு அரசியல் கட்சி தலைவராக, ஒரு மக்கள் பிரதிநிதியாக இதை சுட்டி காட்டுன்னு நானே குற்றவாளியா? ஆக இந்த போக்கு என்பது ஆரோக்கியமானது அல்ல. அதனால தான் சொல்கிறேன், என் பேச்சின் குறை கண்டுபிடிப்பவர்கள் அந்த பேச்சு, அந்த வலி தோய்ந்த அந்த வார்த்தைகளை ஏன் நான் விட்டேன் என்பதற்கான காரணங்களை என்கிட்ட கேட்கணும். அதை கேட்டு தெளிவுபடுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் பத்திரிக்கை தர்மம், இதுதான் யூடியூபருடைய தர்மம். அதை விட்டுட்டு உங்களுக்கு விஜய் கட்சியை ப்ரமோட் பண்ணுறதுக்கு கொடுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி கொண்டு விஜய் ரசிகர்களை கூட்டு வந்து உட்கார வச்சு வேல்முருகன் அதை பேசிட்டார், வேல்முருகன் எதை பேசிட்டார், எப்படி பேசலாம் அப்படி பேசலாம் அப்படின்னு சமூகத்தில் நடக்குதா இல்லையா?